வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஎல்பிக்கான ஒரு ஃபைனல் டோஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ரேபிட் ரிவிஷன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏன்னா எக்ஸாம் வந்து கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ வெவ்வேறு வெப்சைட்லேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் டாபிக் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் இல்லை, ஆவரேஜான கொஸ்டின். ஏன்னா ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கேட்க போகிறாங்க. ஏஎல்பியும் இருக்கும், என்டிபிசியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப மேலட்டமாக இருக்கும், இன்டெப்த்தாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மேலட்டமான கொஸ்டின் நமக்கு தெரியுதா அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஈஸியான கொஸ்டினை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஈஸியான கொஸ்டினை வந்து ரொம்ப கஷ்டமாக ஒரு காம்ப்ளிகேட்டடாக நம்ம ட்ரை பண்ணாமல் அதையும் ரொம்ப ஷார்ட்கட்டில் நம்ம ட்ரை பண்ணணும் வைங்களேன், நேரம் மிச்சமாகவும் மிச்சம் இருக்க கொஸ்டினை படித்து பார்த்து எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இப்போ எடுத்திருக்க ஒரு 10 கொஸ்டினுமே ஆவரேஜான கொஸ்டின் தான். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். இது ஒரு ரேபிட் ரிவிஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது போல் கொஸ்டின்லாம் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஒரு 10 கொஸ்டினாக வெவ்வேறு டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறேன், எக்ஸாமில் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத வந்து இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 3 employees of ABC company get wages in the ratio of 1:2:3. If they get increment of 5%, 10%, 15% respectively, what will be the new ratio of their wages? ABC நிறுவனத்தின் 3 பணியாளர்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் ஊதியம் பெறுகின்றனர். அவர்களுக்கு 5%, 10%, 15% முறையே உயர்வு பெற்றால் அவர்களின் ஊதியத்தில் புதிய விகிதம் என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக நான் வந்து கொஸ்டின்ஸை வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இது. ஓகேவா? சரி, இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? 3 பேரோட ரேஷியோ கொடுத்துறாங்க, 1:2:3. இதான் வந்து ஓல்டு ரேஷியோ. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 5%, 10%, 50% இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரேஷியோ என்னவாக மாறும் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இது ஓல்டு ரேஷியோவா? இது ஓல்டு ரேஷியோ. இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. 1க்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க? 5%. 2க்கு எவ்வளோ பண்ணுறாங்க? 10%. 3க்கு எவ்வளோ பண்ணுறாங்க? 15%. ஓகேவா? சரி, 1x5% எவ்வளோப்பா? 1x5% போட்டிங்கன்னா 0.05 வரும். ஓகேவா? சரி, அதே மாதிரி 1x10% போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 1x10% போடுங்களேன், 0.10 வருமா? அப்போ 2x10% எவ்வளோ? ஜஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும், 0.20. கரெக்டு தானே? அதே மாதிரி பாருங்கள், 1x15%, 1x15% பண்ணிங்கன்னா 0.15. கரெக்டாக? சரி, அப்போ 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? ஜஸ்ட்டு 2 பண்ணிங்கன்னா 0.13 வரும். சாரி, 0.15 × 3 போட்டிங்கன்னா 0.45 வரும். கரெக்டு தானே? ஸோ 1க்கு கண்டுபிடிச்சா போதும், நம்ம 3க்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 1x10% போட்டிங்கன்னா 0.10 வரும். நம்ம 2ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ புது ரேஷியோ எவ்வளோ வந்திருக்கு? சாரி, புது வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 0.05, 0.20, 0.45. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஓல்டு ரேஷியோ, அதுக்கப்புறம் நியூ ரேஷியோ என்னவாக இருக்கும் இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா? ஸோ இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணோம். 1 + 0.05 என்ன வரும்? 1.05. கரெக்டு தானே? 2 + 0.20, 2.20. கரெக்டு தானே? அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 + 0.45, 3.45. ஸோ எனக்கு புள்ளிலாம் வேணாம், அதனால் 105, 220, 345 அப்படின்னு ஓல்டு வேல்யூவாக நான் எடுத்துப்பேன். கரெக்டாக? ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளை ஆன்சர் கிடச்சிடும். எல்லாத்தையும் சால்வ் பண்ண தேவையில்ல, எல்லாமே 5ஆல் வகுக்கக்கூடியது. ஸோ ஒரே நம்பர் பட்டு கேன்சல் பண்ணுறேன், 5ஆல் வகுக்கிறேன், 21 அப்படின்ற மாதிரி வருது. ஆப்ஷன் எது இதில் 21 வருது பாருங்கள், இது மட்டும் தான். ஸோ இது 2 ஆன்சர் இருக்க போகுது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 5ஆல் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். அப்படி பண்ணோம்னா 44 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? ஏ, 21:44 × 69. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைனில் வச்சுமே நம்ம போட்டுடலாம். இது போல் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஏன்னா நம்ம கேட்ட டக்குன்னு பார்த்த உடனே கொஸ்டின்ஸ் புரிதமாக இருக்கும். பட் ஆனால் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இது போல் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணி ஆன்சரை கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? எல்லாத்தையும் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. சப்போஸ் இங்கே வேறு ஏதாவது நம்பராக இருந்தால் கூட நம்ம ஆப்ஷன் 1 மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் 616 ஸ்கொயர் மீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் டயாமீட்டர். ஒரு வட்டத்தின் பரப்பளவு 616 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டத்தை கண்டறியும். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? πr². அதனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 616 கொடுத்துருக்காங்க. இது சால்வ் பண்ண ஆர் கிடச்சிடும். அதுக்கப்புறம் டயாமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? பையோட வேல்யூ என்ன எல்லாருக்குமே தெரியும், 22/7 × 616. இப்போ இதை வந்து 11ஆல் கேன்சல் பண்ணாமா? 11ஆல் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும், 15 55, 6 வரும், 16 66. இது 2ஆல் கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 28 வரும். ஓகேவா? இப்போ r² இங்கே வச்சுட்டு 28 × 7. சரி, இந்த 28 எப்படி நம்ம வந்து பிரிக்கலாம்? 7 4s 28 பிரிக்கலாமா? எதுக்கு வந்து 7 4s 28? இங்கே பார்த்தீங்கன்னா r² இருக்குது, இங்கே r இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து ஸ்கொயர் வேல்யூ தான் வரும். ஓகேவா? ஸோ வந்து 7 7 எவ்வளோ? இப்போ நான் இப்போ பிரித்து எழுதிடுறேன். 7 × 7 × 4, 7 7 49. 49 ஸ்கொயர் ரூட் 7.
4 ஸ்கொயர் ரூட் எவ்வளோ 2. ஸோ ஆன்சர் என்ன வரும் 14. ஓகேவா? அப்போ ரேடியஸ் வந்து 14. அப்போ டயமீட்டர் எவ்வளோ 28 தானே வரும். ஸோ ஆன்சர் என்ன 28 மீட்டர். ஸோ இது போல் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் வந்து ஃபார்முலாஸ் நம்ம தெரியாமல் ஓகேங்களா லாஸ்ட் தான் இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். மெயினாக டாபிக் வந்து என்ன ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்ட்னர்ஷிப்ஸ் அது போல் சம்ஸ்லாம் பார்த்துட்டு இது போல் சம்ஸ்லாம் நம்ம பார்க்காம விட்டுரும். பட் ஆனால் பேசிக்ஸ் ஃபார்முலாவில் தான் கேட்பான். அது போல் சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. இல்லைனா நம்ம வீடியோவில் போடுறப்ப கூட ஜஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் போகலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இது போல் ஃபார்முலா அப்ரோச் பண்ணி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? சரி, தேர்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 3 employees of ABC get certain sum in the ratio of 2:3:4. If C gets 400 crore more than A, what is the share of B? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? 3 பணியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 2:3:4 என்ற விகிதத்தில் பிரித்து கொள்கின்றனர். ஏயை விட C 400 crore அதிகமாக பெறுகிறார் எனில் பியின் பங்கு எவ்வளவு? ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான் இந்த கொஸ்டின்லாம். நான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, C gets 400 crore more than A. அப்போ சிக்கும் ஏக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 400 கோடி. கரெக்டு தானே? சிக்கும் ஏக்கும் உள்ள வித்தியாசம் 400 கோடி. ஸோ அப்போ சியோட விகிதம் என்ன 4, ஏவோட விகிதம் என்ன 2. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட வேல்யூ தான் 4க்கு சமம். கரெக்டு தானே? அப்போ 1ஓட வேல்யூ எவ்வளோ 200. இப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அது கூட மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ என்ன கொஸ்டினை கேட்டிருக்காங்க, பியோட ஷேர் என்ன தான் கேட்டிருக்காங்க. பியோட ரேஷியோ எவ்வளோ 3. அப்போ இன்ட்டு 3 200 × 3 பண்ணாலே 600 அப்படின்றது ஆன்சராக கிடைச்சிடும். ஓகேங்களா? இது போல் கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிள். இது போல் கொஸ்டின்லாம் வந்து வரத்துக்கான சான்சஸ் கம்மி தான். பட் ஆனால் ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஒரு பேசிக் லெவலில் நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் லென்த் which can be useful to measure 3 long pipes of length 1.26 மீட்டர் 1.98 மீட்டர் அண்ட் 1.62 மீட்டர். 3 பெரிய குழாய்கள் நீளத்தின் முறையே 1.26 மீட்டர் 1.98 மீட்டர் அண்ட் 1.62 மீட்டர். இவற்றை சரியாக அளவிட பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய நீளத்தை கண்டறியவும். இதுதான் நமக்கு க்ளூ. ஓகேவா? மிகப்பெரிய நீளம், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் லென்த். HCF தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன HCF? ஓகேவா? 1.26 1.98 1.62 இதை வந்து புள்ளி எடுத்துடுறேன் நான். ஸோ 126 198 162. ஓகேவா? ஸோ வந்து 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ண விட 63 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 99 வரும். இது பார்த்திங்கன்னா 81. ஸோ இது நான் 3ஆல் டிவைட் பண்ணால் 21 வரும், 33 வரும், அதுக்கப்புறம் 27 வரும். ஓகேவா? ஸோ இதை நான் 3ஆல் டிவைட் பண்ணால் 7 11 9. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 × 3 × 3 இது காமனாக இருக்குது. ஸோ இந்த 9 இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு 3 × 3 வரும். ஸோ அப்போ என்ன வரும் 2 × 3² × 3² அப்படின்ட்டு வருமா? ஸோ அப்போனா 2 × 3 × 3 3 3 9 9 2 18. ஓகேவா? நம்மளுக்கு ஆன்சர் என்ன 18 சென்டிமீட்டர். ஓகேவா? கிரேட்டஸ்ட் லென்த்து வந்து HCF தான். ஓகேவா? அதனால் வந்து இந்த HCF வந்து நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ 5th கொஸ்டின் பார்ப்போமா? வாட் வில் பி த மெச்சூரிட்டி வேல்யூ if rupees 13,500 is deposited at a simple rate of interest of 12.5% for 2 years. மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்றப்ப நம்ம டக்குன்னு வந்து பயந்துடக்கூடாது. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பிரின்சிபல் அப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு டோட்டல் வேல்யூ இது எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வேல்யூ எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சாலே இது போல் சம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தமிழில் பார்க்கலாம். ஒருவர் தனது அசல் தொகையான 13,500 ரூபாயை தனி வட்டி மூலம் 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு இருப்பில் வைக்கிறார் எனில் அவருக்கு கிடைக்கும் மதிப்பு தொகை என்ன? மதிப்பு தொகை கேட்டிருக்காங்க. மதிப்பு தொகை என்ன? டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய மொத்த தொகை தான் மதிப்பு தொகை அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் மெச்சூரிட்டி வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நார்மலாக நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அந்த ஃபார்முலாவில் போட்டு கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது வந்து பிரின்சிபல். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் தான் வந்து ஓவரால் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை இப்படி கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ 12.5. ஓகேவா? அப்போ 2 இயருக்கு 2 இயருக்கு எவ்வளோ வரும்? 2 இயருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5 × 2 12.5 × 2 போட்டால் எவ்வளோ வரும்? 25% வருமா? ஸோ இந்த 25% வந்து 13,500 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். ஓகேவா? 25% ஆஃப் எவ்வளோ 13,500. 25% by 100 எவ்வளோ 1/4 தானே. இந்த பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு 20 வரைக்கும் தெரிஞ்சு வச்சா கூட போதும். ரேஷன் ப்ரொபோர்ஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1/4 × 13,500 இதை நம்ம கேன்சல் பண்ணாமல் எவ்வளோ வரும்? 4 3s are 12 வரும். 4 3s are 12 4 7s are 28
4 5 20. லாஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 3375 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்த மதிப்பு ஓகேவா, மெச்சூரிட்டி வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்க வந்து என்ன பிரின்சிபல் ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஓவரால் அமௌண்ட் எவ்வளோ, பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3375. இதை நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா. 16875 எங்கே இருக்குது, 16875. ஆப்ஷன் 3 தான் ஆன்சர் ஓகேவா. ஸோ இப்படி கூட நம்ம அப்ரோச் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஷார்ட்கட் எங்கே அப்ளை பண்ணணும் எப்படி அப்படின்றத வந்து அவுட் டு அப்ரோச் அப்படின்ற ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் தான் எந்த இடத்துல வந்து அதாவது வந்து நீங்கள் ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல வந்து அதை அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே இந்த இடத்துல பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத எங்கே வரும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இப்படி கூட அப்ரோச் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் ஓகேங்களா. பட் ஆனால் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் எந்த கொஸ்டின் பண்ணலாம் பண்ண வேணான்றதை. அதை நான் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன 16875 தான். நெக்ஸ்ட்டு வந்து 6th கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா. சரி ஓகே, இப்போ 6th கொஸ்டின் பார்க்கலாம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் அருண் அண்ட் குமார் வாஸ் 21 when அருண்ஸ் ஏஜ் வாஸ் 43. இஃப் ராமு இஸ் எல்டர் பை 3 years to அருண், வாட் வில் பி த டிஃபரன்ஸ் த ஏஜ் ஆஃப் குமார் அண்ட் ராமு when ராமு அட்டைன்ஸ் 50 years. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. சரி ஓகே, இப்போ தமிழ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது போல் தான் காம்ப்ளிகேட்டடாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. பட் ஆனால் ரொம்பவே சிம்பிள் தான், மேலோட்டமாக தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ தமிழில் பார்க்கலாம். அருணின் வயது 43ஆக இருக்கும்போது குமார் மற்றும் அருணின் வயது வித்தியாசம் 21ஆக கருதப்படுகிறது. சரி ஓகே, ராமு என்பவர் அருணை விட 3 வயது மூத்தவர். ஓகே, ராமின் வயது 50 அடையும் போது குமார் மற்றும் ராமுவின் வயது வித்தியாசம் என்னவாக இருக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 22 28 24 கொடுத்துருக்காங்க. எது ஆன்சராக வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து அருணோட வயசு 43 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அருணோட வயசு 43. எப்போ அருணுக்கும் குமாருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 21ஆக இருக்கிறப்ப அருணோட வயசு 43 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா குமாரோட வயசு கண்டுபிடிக்கலாமா? இதிலேருந்து குமாரோட வயசு கண்டுபிடிக்கலாம். குமாரோட வயசு என்னவாக இருக்கும்? குமாரோட வயசு 22ஆக இருக்கும். கரெக்டு தானே? ஸோ அருணுக்கும் குமாருக்கும் வித்தியாசம் வந்து 21ஆக இருக்கிறப்ப அருணோட வயசு 43. அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு குமாரோட வயசு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமு அப்படின்ற ஒரு புது கேரக்டர் வராரு. ராமு என்பவர் அருணை விட 3 வயது மூத்தவர். அருணோட ராமு என்பவர் அருணை விட 3 வயசு பெரியவன். அப்போ ராமுவோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 43 + 3 46 தானே? கரெக்டு தானே? ஸோ அப்போ ராமுவோட வயசு 46. இப்போ கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க, ராமுவின் வயது 50 அடையும் போது குமார் மற்றும் ராமுவின் வயது வித்தியாசம் எப்போ ராமுக்கு 50 வயசு ஆகிறப்ப என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, ராமுக்கு 50 வயசு ஆக இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 வருஷம் தான் இருக்குது ஓகேவா. 4 years மட்டும் தான் இருக்குது. ஸோ 4 years கழிச்சு ராமுக்கும் குமாருக்கும் எவ்வளோ வயது வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ எனக்கு வந்து வயசு வந்து ஒரு 26 ஆகுதுன்னு வைங்களேன், ஒருத்தருக்கு வந்து ஒரு 30 ஆகுதுன்னு வைங்களேன். நாங்கள் வந்து ஒரு 15 ஒரு 30 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம். அப்போ வயசு எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? அதே டிஃப்ரென்ஸ் உள்ள தான் இருக்கும். இப்போ எனக்கு 56 ஆகும், அவருக்கு வந்து 60 ஆகும் ஓகேவா. வயது வித்தியாசம் எப்போவே மாறாது. அதாவது எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த வயது வித்தியாசன்றது அப்படியே கான்ஸ்டன்ட் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து 4 வருஷம்னா இவருக்கும் நம்ம 4 வருஷம் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. 4 வருஷத்தில் இது 50 ஆகுதுன்னா குமாருக்கு 4 வருஷம் கழிச்சு என்ன ஏஜ் இருக்கும்? 26 இருக்குமா. ஸோ குமாருக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு 26 இருக்கும். நம்ம ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் கழிச்சு 50 ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களோட வயது வித்தியாசம் என்னவாக இருக்கும்? இவருக்கு வந்து 50 இருக்கும் ராமுக்கு, குமாருக்கு பார்த்திங்கன்னா 26 இருக்கும். ஸோ 50 - 26 எவ்வளோ? 50 - 26 எவ்வளோ? 24 ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? 24 ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் புரியுதா? இப்படி தான் வந்து நம்மளுக்கு இருக்கும் கொஸ்டின், இப்படி தான் கேட்க போகிறாங்க ஏஜ் சம் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. இது போலாம் சுத்தல விடுற மாதிரி விடுவான். பட் ஆனால் ஈஸி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருணோட ஏஜ் 43 இருக்கிறப்ப இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துனாங்க. அருணுக்கும் குமாருக்கும் வயது வித்தியாசம் 21 இருக்கப்ப இவரோட வயசு 43 சொல்கிறாங்க. இதை வச்சு குமாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட், ராமுன்ற கேரக்டர் கொண்டு வராங்க. இவருக்கு வயசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவரோட 3 வயசு பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராமோட வயசு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா 50 வயசு, இவருக்கு 50 வயசு ஆகிறப்ப குமாருக்கும் ராமுக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவருக்கு 50 வயசு எவ்வளோ வருஷம் இருக்குது? 4 வருஷம் இருக்குது. ஸோ அதே 4 வருஷம் நம்ம இவருக்கு கொடுத்தோம்னா இவருக்கு வயசு நாவும் 26 ஆயிரும். இவர் 50 வயசு ஆகிறப்ப இவருக்கு வயசு 26 ஆயிரும் ஓகேவா. ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள வயது வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 24 அப்படின்ற மாதிரி வருது ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? 24. ஸோ இது போல் தான் நம்ம இது போல் கொஸ்டின்லாம் அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. A man purchased 50 kg of A and 20 kg of B at ₹50 and ₹75 per kg. On selling them, he gained 10% of A and 20% of B. What was the total sale?
ஓகேங்களா. டோட்டல் சேல் அப்படின்றத நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே வந்து அந்த மெச்சூரிட்டி வேல்யூ மாதிரி இங்கேயும் டோட்டல் சேல் அப்படின்றது வந்து ஒரு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்டிருக்கான். நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா. தமிழில் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் 15 கிலோ ஏ மற்றும் 20 கிலோ பி பொருட்களை ரூபாய் 50 மற்றும் 75க்கு வாங்குகிறார். அவற்றை விற்றதில் 10% ஏ அண்டு 20% பியில் லாபம் பெறுகின்றார். எனில் இவற்றின் மொத்த மதிப்பு அல்லது மொத்த விற்பனை மதிப்பு எவ்வளவு? டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா. இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ராடக்ட், அந்த ஏ ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஏ ப்ராடக்ட்டை வந்து மொத்தம் எவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்காரு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 கிலோ, இந்த 15 கிலோ வந்து மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 கேஜி 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ 15 கிலோ வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு பார்த்தீங்கன்னா 15 × 50, ஸோ 750 வரும். 15 × 5 75, ஸோ 750 ரூபாய்க்கு வந்து அவர் வாங்கியிருக்காரு. இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 10% லாபத்துக்கு விற்கிறார். இந்த ஏவை 10% லாபத்துக்கு விற்றாங்கன்னா எவ்வளோ வரும்? 10/100. ஓகேவா. டேரெக்டாக இங்கே போகிறேன். 10/100. ஸோ 10/100னா எவ்வளோ? 75. ஸோ வந்து இவளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 75 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா. ஸோ அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் தானே செல்லிங் ப்ரைஸ். உங்களுக்கு எல்லாம் பேசிக் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் டேரெக்டாக சால்வ் பண்ணுறேன். சரிங்களா. காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ 750 + 75 எவ்வளோ? 825. இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா. இப்போ வந்து ஏக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ் மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. நான் வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ வந்து பி பொருள் வந்து இப்போ பார்க்கலாம். 1 கிலோ வந்து எவ்வளோ? 75 ரூபா. அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ வாங்குறாரு. அப்போ 20 × 75, 75 × 2 எவ்வளோ? 300. ஓகேங்களா. 75 × 2 வந்து 150. அப்போ 1500 தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு, அதாவது எவ்வளோ ரூபா வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்குறாரு. ஸோ 1500 தான் காஸ்ட் ப்ரைஸு. இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜுக்கு லாபத்துக்கு பார்க்குறாங்கன்னா 20% லாபத்துக்கு பார்க்குறாரு. அப்போ 1500ல் 20% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஜஸ்ட் அப்படி கேன்சல் பண்ணால் போதும். ஓகேவா. 2 0 கேன்சல் ஆயிரும். 15 × 2 வந்து 30, 1 0 ஆகும் 300. ஓகேவா. ஸோ அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 300. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா. 1500 + 300 எவ்வளோ? 1800. இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இவங்க என்ன கேட்குறாங்க? டோட்டல் செல் வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டி நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். அப்படி இல்லைனா காஸ்ட் ப்ரைஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டி கூட நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 1500, 750, 2250 வரும். அப்புறம் ப்ராஃபிட் எவ்வளோ? 300 + 75, 375. ஸோ இதை கூட்டினாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இதை கூட்டினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா. டோட்டல் செல் ப்ரைஸ் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இது ரெண்டு மட்டுமே கூட்டி ஆன்சர் சொல்லலாம். 5, 2, 16, 26, 2625. இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. எங்கே இருக்குது? 2625 ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா. ஸோ கொடுத்துருக்க சம்மை வந்து நம்ம மைண்டில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் வர வச்சுக்கணும். ஓகேங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே லைனாக போடுவாங்க. இது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிப்பாங்க, ப்ராஃபிட் கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் சேல் அப்படின்றப்பே பயந்துருவாங்க. ஓகேவா. இங்கே வந்து ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தா மட்டும் தான் ஞாபகம் வரும். பட் டோட்டல் சேலும் டோட்டல் செல்லிங் ப்ரைஸும் ஒன்று தான் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அங்கே எப்படி மெச்சூரிட்டி வேல்யூ, அதே மாதிரி டோட்டல் சேல், அதே மாதிரி. ஸோ வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண தானே செல்லிங் ப்ரைஸு. ஸோ செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி வந்து இதுலேயும் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ். டோட்டல் செல் வேல்யூ தான் கேட்குறான். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இது போல் கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். சரிங்களா. சரி, 8th கொஸ்டின் பார்க்கலாமா? அது லாஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே. ஃபைனல் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெச்சூரிட்டி வேல்யூ இஃப் ₹12,500 இன்வெஸ்டட் ஃபார் 2 years at 20% per annum, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? அதாவது வந்து 12,500 ரூபாவை வந்து 20% வட்டி விகிதத்தில் 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப இந்த மெச்சூரிட்டி வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெச்சூரிட்டி வேல்யூன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோமா இல்லையா? மெச்சூரிட்டி வேல்யூ என்ன? டோட்டல் அமௌண்ட்டு, பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து வர அமௌண்ட்டு தான் ஓவரால் அமௌண்ட்டு. அதுதான் மெச்சூரிட்டி வேல்யூன்னு சொல்கிறாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. இது 2 வேலை அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேரக்ட் மெத்தட் சொல்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட்டுக்கு போவோம். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்குனா 20%, அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 40% வருமா? அந்த 40%க்கு இந்த ஓவரால் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களே 12,500, இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 125 × 40, 125 × 40 போட்டோம்னா 5,000 அப்படின்ற மாதிரி வரும்.
ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 5000 அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சரி, இப்போ வந்து அமௌண்ட், ஓவரால் அமௌண்ட் எவ்வளோ? நமக்கு பிரின்சிபல் 12500 தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5000 தெரியும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு அமௌண்ட் கிடச்சிடுமா? 5000 ப்ளஸ் எவ்வளோ? 12500. இதை ஆட் பண்ணோம்னா 17500 அப்படின்ற மாதிரி கிடச்சிடும். இது வந்து ஓவரால் அமௌண்ட். இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஓவரால் அமௌண்ட் இது தான். சரிங்களா? சரி, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தாராளமாக யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. இது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். 2 இயர்ஸ்னால் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 20 + 20 + 20 × 20 பை 100. இப்படி பண்ணோம்னா 40 + 2 0 கேன்சல் ஆகிடும், 4. ஸோ 44%. அப்போ அந்த 44%க்கு 12500 எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா? 44%க்கு 12500 எவ்வளோன்னு பார்க்கணும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 125 × 44. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். ஓகேங்களா? 5 4 20, 8 10 மிச்சம் 1 5, 20 0 மிச்சம் 1 5. ஸோ 0 0 5 5. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5500. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5500 கிடச்சிச்சு. பிரின்சிபல் எவ்வளோ? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 5500 கிடச்சிருச்சு. பிரின்சிபல் எவ்வளோ? 12500. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஓவரால் அமௌண்ட் எவ்வளோ? 18000. ஓகேவா? ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஓவரால் அமௌண்ட் 18000, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஓவரால் அமௌண்ட் 17000. இதனோட வித்தியாசம் எவ்வளோ? இதனோட வித்தியாசம் தான் கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 17000 இங்கே போடுறேன், 17500. 18000ல் 17000 போனால் எவ்வளோ வரும்? எவ்வளோ? 500 தானே வரும். ஸோ ஆன்சர் என்ன? நமக்கு 500. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நம்ம டேரக்ட் மெத்தடில் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். 1 டைம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் 1 செகண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு வருஷத்துக்கு 20%, 2 வருஷத்துக்கு 40% போட்டேன். ஸோ 40% வச்சு இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட கேல்குலேட் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு அமௌண்ட் அப்படின்ட்டு தெரியும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஓவரால் அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. இப்படி யூஸ் பண்ணோம்னா 44% வரும். 44% இன்ட்டு 12 12500. ஓகேங்களா? இந்த பிரின்சிபலோட கால்குலேட் பண்ணோம்னா 5500 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த பிரின்சிபல் கொடுத்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு எவ்வளோ ஓவரால் அமௌண்ட் கிடச்சிது அப்படின்றது வரும் 18000. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்கான் 500. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 20, 2% எவ்வளோ அப்படியே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் போதும். 2% வந்து இந்த ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 2 வருஷத்துக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இது போல் நீங்கள் மல்டிப்ளை பண்ண முடியாது. எதுக்காக அப்படின்றத நான் கான்செப்ட் வரப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ண தான் முடியும், கான்செப்ட் வந்து விளக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ 2 இயர்ஸுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட் ஒய் பை 100. ஓகேவா? இதுபடி போட்டோம்னா 44 அப்படின்றது வரும். 44%. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 4%. அந்த 4% ஆஃப் இந்த அமௌண்ட், 4% ஆஃப் இந்த பிரின்சிபல் தான் நமக்கு கொடுத்துருக்க இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த 4% ஆஃப் 12500 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 500 அப்படின்றது கிடச்சிடும். ஸோ இது போல் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பார்த்தோன்னே இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து எவ்வளோ பழகிறோமோ அது மூலிமா நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இது போல் கொஸ்டினை நான் இது போல் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் ரேட் பர்சன்டேஜ் இன்ட்டு இயர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்களோ அது கூட மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாறாது. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி கிடையாது, மாறிட்டே இருக்கும். 2 இயர்ஸுக்கு மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். 3 இயர் 4 இயர்லாம் வேறு மாதிரி ஆகும். நார்மலாக நான் வந்து சிம்பிள் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரீ மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதை நான் இங்கே டேரெக்டாக வந்து நான் கொடுக்கல. ஏன்னா அது பேசிக் கான்செப்ட் சொல்லி ஒரு 10-15 கொஸ்டின் சால்வ் பண்ணால் மட்டும்தான் அது நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இது போல் கொஸ்டின் நம்ம டேரக்ட் மெத்தட் இப்படி கூட நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இது போல் கூட சால்வ் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் 4%. இந்த 4% ஆஃப் 12500 தான் நமக்கு கொடுத்துருக்க ஆன்சர். ஓகேவா? ஸோ இது போலும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம்.
ஸோ டிஃப்ரெண்ட் 8 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் லெவலில் நம்ம அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேசிக் லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக கொஞ்சம் டஃப்னஸ் கொடுத்த மாதிரி ஓரளவுக்கு இருந்தது. ஓகேங்களா, இது போல் தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ இருக்க போகுது. ஒரு 3 நாளுக்கு ஒரு வாட்டி, ஒரு 2 நாளுக்கு ஒரு வாட்டி நான் வந்து இது போல் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். வேறு வகையில் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். நீங்களுமே இந்த கொஸ்டின் பார்த்த உடனே ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்கள் மெத்தடில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் என்னோடய மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் தான். ஏதாவது ஒன்று ஞாபகம் இருந்தாலும் எக்ஸாம் டைமில் போதும். ஏன்னா இந்த மெச்சூரிட்டி வேல்யூ, டோட்டல் சேல் வேல்யூ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அது போல் இது போல் கொஸ்டின்லாம் எடுத்தேன். ஸோ ஃபைனலாக 8 கொஸ்டினோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் ஜாயின் பண்ணுறதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஆர்ஆர்பி ஜேஇக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ ஒன்று போட்டிருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ புதுசாக ஜேஇ எக்ஸாம் எழுதுவர்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். புக்கு வேணால் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா புக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.